லினோவோ லேப்டாப் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு. இப்போ ரெண்டாவது ஹார்ட் டிஸ்க் இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க் ஸ்லோவாக இருக்கு அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னார். ரெண்டாவது வந்து எனக்கு விண்டோஸ் 11 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் நான் ஒரு சஜஷன் சொன்னேன். அதாவது நீங்கள் விண்டோஸ் 11 போட போறீங்க அப்படின்னா எஸ்எஸ்டி போட்டீங்கன்னா கொஞ்சம் விண்டோஸ் 10 கம்பேர் பண்ணும்போது விண்டோஸ் 11 கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதனால வந்து நீங்கள் விண்டோஸ் 11க்கு எஸ்எஸ்டி போட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னோட சஜஷனாக சொன்னேன். அவரு ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சரி சார் நீங்கள் அப்போனா 2 ஆர்டிஸ்ட் போடுவீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஆமாம் சார், ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நார்மல் ஆர்டிஸ்ட் அது உங்களுக்கு சார் பிரைமரியா இருக்கு, அது வந்து நான் உங்களுக்கு செகண்டரியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன். அது நீங்க ரெண்டாவது ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க் வந்து நான் எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் போட்டு பிரைமரியா பண்ணி 2 ஹார்ட் டிஸ்க்குமே உங்க லேப்டாப்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சஜஷனையும் அவருக்கு சொன்னேன். எப்படி சார் பண்ணுவீங்கன்னு கேட்டாரு. அதுக்கான காரணத்தையும் நானும் சொல்லிட்டேன் அவருக்கு. அதாவது இந்த லேப்டாப்ல டம்மி கேஸ் இருக்கு சார். இந்த டம்மி கேஸ் அது கேடி டம்மி கேஸ் ஹார்ட் டிஸ்க் போடுறதுக்கான டிவிடி டிரைவோட டம்மி கேஸ் இதுல ஹார்ட் டிஸ்க் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதை எடுத்துட்டு நான் அதுக்கு முதல்ல கேடி போட்டு உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொன்னேன். சரி சார், அது முதல்ல எனக்கு கொஞ்சம் ஸ்பீடா இருக்கணும், விண்டோஸ் 7 வேணும் அப்படின்னாரு. சரி சார் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவருக்கான எக்ஸ்பிளைன் பண்ணி ஓகே சொல்லிட்டு அவரும் ரெடி பண்ண சொல்லிட்டாரு. ஆனால் எப்படி உங்களுக்கு ரெடி பண்ண போறேன் அப்படின்றத இந்த வீடியோல கம்ப்ளீட்டா சொன்னாங்க. நீங்களும் பாருங்க, ஒரே லேப்டாப்ல 2 ஹார்ட் டிஸ்க் எப்படி கனெக்ட் பண்ண போறேன், அதாவது எஸ்டி ஹார்ட் டிஸ்க் ரெண்டுத்துமே எப்படி இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு காமிக்க போறேன் அப்படின்றத பாருங்க. விண்டோஸ் 11 எப்படி இன்ஸ்டால் பண்ண போறேன், எஸ்எஸ்டி எப்படி ஆட் பண்ண போறேன், கேடி எப்படி இன்ஸ்டால் பண்ண போறேன், எல்லா டீடைல்ஸுமே கம்ப்ளீட்டா இந்த வீடியோல இருக்கும் பாருங்க. லினோவோ லேப்டாப் இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஸ்லோவாக இருக்குன்ற ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேடி மூலமாக அதாவது 2 ஹார்ட் டிஸ்க் ஒரே லேப்டாப்பில் 2 ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஒரு ஹார்ட் டிஸ்க்கு நார்மல் ஹார்ட் டிஸ்க்கு 1 TB இருக்குது. ரெண்டாவது ஹார்ட் டிஸ்க்கு நம்ம எதுக்காக கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுதான் நம்ம ப்ரைமரி ஆக போகிறோம், அது செகண்டரி ஆக போகிறோம். என்ன காரணத்துக்காகனா எஸ்எஸ்டி வந்து எஸ்எஸ்டி இன்ஸ்டால் பண்ணிட்டு போகிறோம். என்ன பர்பஸ்னா, இதில் ஆல்ரெடி அவர் விண்டோஸ் 10 போட்டு வச்சிருக்காரு, அதே ஸ்லோவாக இருக்குன்னாரு. அவர் விண்டோஸ் 11ஓட எனக்கு கொஞ்சம் ஸ்பீடாக வேணான்ற ஒரு காரணத்துக்காக கேடியிலேருந்து நம்ம எஸ்எஸ்டியை வந்து ஆட் பண்ணி ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு விண்டோஸ் 11 அவருக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க போகிறோம். அதை ரெடி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம ஒரு கேடியை வந்து வாங்கியாச்சு, எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்கும் ரெடி. இப்போ நம்ம இதில் இருக்கிற லேப்டாப்பில் இருக்கிற டம்மி ஹார்ட் டிஸ்க், அந்த ஹார்ட் டிஸ்க் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஸ்க்ரூ இருக்கும், ஒரே ஒரு ஸ்க்ரூ, அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சு, சிம்பிள் தான். அந்த ஸ்க்ரூ எடுத்தோடனே அந்த டம்மி கேஸ் வெளியில் வந்துடும். இந்த டம்மி கேஸ் வெளியில் வந்துட்டோடனே நம்ம ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ண எஸ்எஸ்டி ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். கொஞ்சம் டைட்டாக இருந்தால் நல்லது, ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரூவும் போட முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ஃபுல் வந்து பிளாஸ்டிக் பாடி எதுவும் ரிமூவ் பண்ணுற மாதிரி எதுவும் கொடுக்கல, அதனால் நம்ம அந்த ஸ்க்ரூவும் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியாது திரும்பவும். அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறது நல்லது தான். ரிமூவ் பண்ண க்ரிப்பாக இருந்ததுன்னா நல்லா வந்துடும். இப்போ நம்ம பூட் பண்ணி பார்க்கலாம். பவர் ஆன் பண்ணி இப்போது பூட்டிங் பண்ணுறதுக்கு F2 வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி பயோஸ் செக்ஷனில் வந்து பூட்டிங் செக்ஷனை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு F2 பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். F2 வந்து தான் நம்மளுக்கு பூட்டிங்கு. இப்போ பயோஸ் செக்ஷன் வந்திருக்கு. இந்த பயோஸ் செக்ஷனில் நான் வந்து ஃபஸ்ட் பூட்டிங்கை வந்து நம்ம
மாற்றியாச்சு. இப்போ வந்து F11 ப்ரெஸ் பண்ணலாம். F12 F11 இப்போ நம்மளுக்கு SSD சொல்லிட்டு கேட்குது. ஃபஸ்ட்டு போட்ட வைஸ் எதில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிறோம். ஓகே, பூட்டிங்க வந்து இப்போது நம்ம இன்ஸ்டால் பண்ண புதுசாக போட்டிருக்கிற SSDயில் தான் நம்மளுக்கு விண்டோஸ் வந்து லோட் ஆகுது. அது விண்டோஸ் 11, விண்டோஸ் 10ல் இருந்தது அவரோட ஹார்ட் டிஸ்க்கு, அதுவும் ஸ்டோவாக இருக்குன்னு. இப்போ நம்ம விண்டோஸ் 11 SSDயில் போட்டு இன்ஸ்டால் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே விண்டோஸ் 11 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, பர்ஃபெக்டாக இன்ஸ்டால் பண்ணுறது, எந்த எரரும் இல்லாமல் அப்படின்ற கிளியரான வீடியோ உங்களுக்காக போட்டோம் சாவி டெக் சேனலில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பாருங்கள். விண்டோஸ் 11 ஃபஸ்ட் டைம் பூட்டிங். ஓகே, விண்டோஸ் 11 ஐக்கான்லாம் உங்களுக்கு இப்படி வந்துருக்கு பாருங்கள். இந்த விண்டோஸ் சென்டரில் தான் வரும். உங்களுக்கு விண்டோஸ் ஸ்டார்ட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கும். அதை நீங்கள் கார்னரில் வேணாலும் வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அந்தமாரி ஆப்ஷனும் இதில் இருக்குது விண்டோஸ் 11. விண்டோஸ் 11ல் பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து கோபைலட் வந்து ஏஐ டெக்னாலஜி மூலமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றியும் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இப்படி தாங்க ஒரு சிஸ்டத்தை நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு லேப்டாப் ஸ்லோவாக இருக்குது, அப்படியே விண்டோஸ் 11 மாற்றணும் அப்படின்னா நீங்கள் SSD இன்ஸ்டால் பண்ணி புதுசாக மாற்றிக்கிறதுனால மாற்றிக்கலாம். ஸ்பீடு வேணுன்ற மெயின் காரணத்துக்காக தான் நம்ம SSDன்றது நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். SSD என்ன காரணத்துக்காக போடுறோம் அப்படின்றத நீங்கள் பார்த்து அதில் எதுனா உங்களுக்கு என்ன டவுட் இருந்ததுன்னா அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போது நம்மளுக்கு விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணி ரெடி பண்ணி ஒரு SSD போட்டு நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு லேப்டாப்பை ரெடி பண்ணியாச்சு. இதுதாங்க சிம்பிள் மெத்தட். உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாவி யூடியூப் சேனல்.